ஹாய் முரளி வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது சைட் ஒன்று வந்திருக்கு. இப்போ வந்து அது வந்து பசுவட்டியில் சென்னிமலை பசுவட்டி காங்கே ரோட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து எல்லாம் பைப் வச்சிட்டோம். அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் வீடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 16. கிச்சன் வந்து 8க்கு 8, டைனிங் ஹால் 8க்கு 8, அதுவாக பார்த்திங்கன்னா 10க்கு 16 ஹால். அப்புறம் போர்ட்டிகோ வந்து ஒரு 10க்கு 8 சைஸ். சரி ஓகே வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். பைப் எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி காங்கிரீட் போடுறாங்க. இப்போ எல்லாம் தகர சீட்டு எல்லாமே ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து படியிலேருந்து மேலே ஏறி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன மினி போர்ட்டிகோ. இதில் வந்து ஒரு ஃபேன் ஜங்ஷன், அதுவாக பார்த்திங்கன்னா 3 பக்கம் இறக்கிட்டுருக்கோம். 3 பக்கம் லைட் பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்தது இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் வந்து நம்ம மெயின் லைனுக்கோசரம் ஒரு 3/4 இன்ச் பைப்பு 2 mmல 2 பெண்டு போட்டு வச்சுருக்கோம். இந்த நேரம் தான் எம்சிபி பாக்ஸ் வருது. இங்கே வருது எம்சிபி பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சர்க்யூட் லைன் வருதுன்னு பார்த்திங்கன்னா 1 2 3. இது வந்து பார்த்து அந்த லாஸ்ட்டில் வந்து சர்வீஸ் வந்து கீழே அக்னி மூலையில் கீழே வருது. அங்கே இருந்து மெயின் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எம்சிபி பாக்ஸுக்கு இறங்குது. ஓகேங்களா? மொத்த சர்க்யூட் லைன் 1 2 3. ஓகேங்களா? 3 சர்க்யூட் போட்டிருக்கோம். இப்போ வந்து இன்னொரு சர்க்யூட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஹாலுக்கு வர சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து கீழே இறங்கி இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். ரெண்டாவதுல ஹாலில் வந்து 4 ஸ்மார்ட் லைட் வச்சுக்கிறோம். 1 இங்கே ஒன்று 2, இதில் ஒன்று 3 4. ஃபேன் ஜங்ஷன் வந்து 2 வச்சுருக்கோம். இது பெருசாக இருக்கிறதுனால 2 ஃபேன் ஜங்ஷன் சென்ட்ரல் வைக்கல. இதே போதுமானதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் போவோம். பெட்ரூம் வந்து 10க்கு 16 சைஸு. இதில் வந்து இங்கே வந்து நம்ம சர்க்யூட் லைன் வந்துருச்சு. அதுவாக இது வழியாக உள்ளே வந்து ஃபேனு, அதுவாக 4 பக்கம் இறக்கி விட்ருக்கோம். இந்த 4 பக்கம் இறக்கி விட்டதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட் லைனு, எந்த ஏசி லைனு எல்லாமே வந்து இல்லை வந்துடும். அடுத்தது டைனிங் ஹாலில் 4 பக்கம் அதே மாதிரி சர்க்யூட் லைன் வந்துருச்சு. 4 பக்கம் இறக்கி விட்ருக்கோம். 4 பக்கம் வந்து எங்கே பாக்ஸ் கேட்குறாங்களோ மறுபடியும் கீழே வச்சுக்கலாம். மேலானா வந்து கம்பல்சரி 4 பக்கம் இறக்கிட்டோம்னா ஓகே. அதுக்குள்ளே தகர சீட்டை போடுறாரு. கிச்சனும் அதே மாதிரி ஜங்ஷன் வச்சுருக்கோம். அதுவும் வந்து 4 பக்கம் இறக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி காங்கிரீட் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது வந்து லிஃப்ட்டு கட்டியிருக்காங்க ஏணி. இது வழியாக தான் வந்து கலவை வந்து இந்த நீர் விழுவும். இங்கே வந்து ஒரு வண்டி நிறுத்தி விட்டு எல்லா பக்கமே வந்து கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க அந்த லாஸ்ட்லேருந்து. இது கலவை கலக்கிற மிஷினு. இது வழியாக தான் வந்து மேலே இதுக்குள்ளே கலவை கொட்டி மேலே வந்துடும்.